தமிழ்நாட்டில் இப்போது இருக்கிற சூழல் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய ஆதிக்கத்தில் வந்துவிட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டின் தனித்தன்மையை குலைத்து தமிழ்நாட்டையும் ஆர்எஸ்எஸ் மாநிலமாக, ஆதிக்கம் நிரம்பிய மாநிலமாக, பாரதிய ஜனதா ஜெயிக்கக்கூடிய அளவிலான மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பல கட்ட முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகையிலான ஆயுதங்களையும் அவர்கள் கையிலே எடுக்கிறார்கள். நாம் மொழி திணிப்பை பற்றி பேசுகிறோம் என்றால், நீங்க தமிழை தானே போற்றி புகழ்றீங்க, தமிழை தானே பெருமையா நடத்தணும்னு நினைக்கிறீங்க, நாங்களும் தமிழை பெருமையா பேசுறோம். பாருங்க, மோடிஜி தமிழ்ல பேசுறாரு, பாருங்க ஐநாவில் போய் தமிழ்ல பேசுறாரு, நாங்கள் பட்ஜெட்டை நிறைவு பண்ணும்போது கூட தமிழில் பேசுகிறோம். நடுவில் ஒரு வருஷம் மட்டும் கேப் விட்டாங்க, ஏன்னா அப்போல்லாம் பயங்கர கோவத்தில் எந்த அறையும் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்கன்னு கடுப்பில் இருக்கும்போது அந்த அம்மா சொல்லலை. அதை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் சுட்டி காட்டியதற்கு பிறகு இந்த வருஷம் திரும்பவும் அதை எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன கருதி கொண்டது? ஆர்எஸ்எஸ் தமிழர்களுக்கு இந்த மொழி பெருமிதம் இருக்கிறது, தங்களுடைய மொழியின் மீது ஒரு பெருமை இருக்கிறது, கர்வம் இருக்கிறது, இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஆர்எஸ்எஸ் கருதியது. அதனால்தான் பிஜேபியினுடைய ஆட்சி வந்த போதில் அந்த காலத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா தமிழை முன்னிறுத்தி எதெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் முன்னெடுத்தார்கள். திடீரென்று தருண் விஜய் என்று ஒருவர் வந்தார். திருவள்ளுவரை திடீர்னு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர்றாரு. அது வரைக்கும் திருவள்ளுவர் யாருக்கே தெரியாத மாதிரி திருவள்ளுவர் 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 திருவள்ளுவர்னு உங்களெல்லாம் போய் நான் கொண்டாடி, திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் யாருன்னா ஆர்கனைசர், பாஞ்சஜன்யாவுடைய ஆசிரியராக இருந்தது. ஆர்எஸ்எஸ் முக்கிய ஏடான பாஞ்சஜன்யாவுடைய ஆசிரியராக இருந்தவர். திடீர்னு என்னடா அவங்களுக்கு கிளம்பி இப்படி ஒரு ஆசை வருது. ஏன்னா அவர்கள் அங்கங்க இருந்து அது வரைக்கும் அடையாளம் தெரியாத ஆட்களாக கொண்டு உள்ளே சொருகுவார்கள். அதுக்கு முன்னாடி அவருடைய ஹிஸ்டரியெல்லாம் நீங்க தேடி பார்க்கறதே பெரிய கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடியவர்களை முன்னிறுத்தினால் நீ ஏற்கனவே என்ன செஞ்சேன்னு கேட்பான், இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பான். அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஐபிஎஸ் ராஜினாமா பண்ண சொல்லி கூட்டு வந்து நிப்பாட்டானா, அவன் தான் ஐபிஎஸ் ஆக்கினது, அவனே வேணுங்கிற போது எந்த இடத்துல ஆட்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால அவனே ஆளை கொண்டாந்து நிப்பாட்டுவான். இப்போ இன்னொருத்தர் கிளம்பி இருக்கிறார். அவர் இப்பதான் தன்னுடைய நிறுவனத்தை பல கோடிக்கணக்கான மதிப்புடைய ஒரு நிறுவனத்தினுடைய செயல் அதிகாரி பதவியிலிருந்து விலகி அதனுடைய ஆலோசகராக வரன்னு ஒருத்தர் ஸ்ரீதர் வெம்புன்னு ஒருத்தர் கிளம்பி இருக்கிறாரு. அவரையெல்லாம் ஏற்கனவே என்னன்னா எப்படி வேஷம் போட்டு வந்தாலும் அதை கரெக்டாக அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கிறதுனால அந்த முதல்ல ஸ்ரீதர் வெம்புங்கிற ஆளை பற்றி பத்திரிகையில் வந்தவுடைய வருங்காலத்தில் வந்தால் எப்படி பயன்படுத்த போகிறார், ஆர்எஸ்எஸ் இவரை எப்படி பயன்படுத்த போகிறது என்பதை ரொம்ப தெளிவாக சொன்னேன். ஏன்னா அவங்களுடைய பார்வை என்னன்னா, நீங்கள் எதுக்கு படித்து முடிக்கிறீங்க, படித்து முடிக்காமலாம் நாங்கள் வேலை கொடுக்குறோமே என்ன அவருடைய இது கிளம்பியது, அவருடைய தொடக்கம் கிளம்பியது. நான் அப்படியே பாருங்க, ஒரு பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியானவர், தென்காசியில் ஒரு சைக்கிளில் உருட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு, அவ்வளவு எளிமையானவர், இப்படி தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. எனவே அப்படி புதிதாக ஆட்களை கொண்டு இறக்கி அவர்களுடைய தப்பான கணக்கு என்னன்னா அதை தமிழர்களுடைய பெருமிதம் என்று கருதி கொண்டார்கள். நாம் அதை மொழி உரிமை என்கிறோம், நம்முடைய இன உரிமை என்கிறோம், பண்பாட்டு உரிமை என்கிறோம். பண்பாட்டு உரிமைக்கான போராட்டத்திற்கும் பண்பாட்டு பெருமைக்கான போராட்டத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. பெருமிதத்தை கை கொண்டிருப்பவர்களை மிக எளிதாக வீழ்த்தி விடலாம். ஏன்னா அவனுக்கு 2 வார்த்தை புகழ்ந்து பேசுனீங்கன்னா போதும், விழுந்துருவான். இன்னைக்கு வரை அவன் புரிஞ்சுக்கல, அரசுக்காரன் புரிஞ்சுக்கல. இப்ப சொல்றதா வேணாமானதில்லை. நீங்க தமிழுடைய சிறப்புகள் என்றெல்லாம் எடுத்து பேச தொடங்கிட்டு திடீர்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் எடுத்துட்டோம்னா, ராஜேந்திர சோழன் பதவியேற்று 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது தமிழ்நாடு இங்கிருந்து இந்தியாவிலிருந்து ஒரு கடல் கடந்து சென்று போரிட்டு மலேசியாவெல்லாம் கைப்பற்றினார், பக்கத்தில் இருக்க நாடுகளை எல்லாம் கைப்பற்றினார், மிகப்பெரிய வெற்றி பெறும் ராஜேந்திர சோழனுடைய. ஏன்னா இங்க ராஜராஜ சோழன் ஏற்கனவே பெருமையா பேசியிருக்கிறாங்க. சரி, ராஜராஜ சோழனை எடுத்தா கலைஞர் ஞாபகம் வந்துடுவாரு, அதனால நம்ம அவர் விட்டுட்டு அவர் பிள்ளையை எடுப்போம் ராஜேந்திர சோழனை என்று ராஜேந்திர சோழனை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்போது அகத்தியர் அவர்கள் கொண்டு வந்திருப்பதற்கான காரணமும் கூட தொல்காப்பியரை விட்டுட்டான். தொல்காப்பியர் முழுக்க நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்றால் இல்லை, அது வேற செய்தி. ஆனால் தொல்காப்பியம் தமிழினுடைய முதல் இலக்கண நூல், இப்போதும் சான்றுடன் இருக்கிற இலக்கண நூல். உண்மையாக தமிழர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிற, தமிழர்களுடைய இலக்கியத்தில் மொழியில் முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு இலக்கண நூலாக தொல்காப்பியம் இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு இல்லாத அகத்தியம்தான் முதல் இலக்கண நூல் என்று கொண்டு வர பார்க்கிறார். தொல்காப்பியருக்கு முன்னாடியே நாங்கள் அகத்தியர் இருந்தார். அகத்தியர் யார் தெரியுமா? வடநாட்டுக்கு இதுக்கு பாலம் கட்டினவர். இப்போ அண்ணன் வந்தவொன்னு சொன்னார்ல, ஒரு பக்கம் அப்படியே வழக்கறிஞர்களாக இருந்து மேடை சமமான மேடையாக இல்லைன்னு, அப்படி சமமான மேடைய சூழலா இல்லை,
எல்லாரும் சிவபெருமானுடைய கல்யாணத்துக்கு போயிட்டாங்க, அதனால வடக்கு பக்கம் தாழ்ந்து விட்டது, தெற்கு உயர்ந்து விட்டது. உயர்ந்து விட்ட தெற்கை கொஞ்சம் அமுக்கி பிடித்து வடக்கை நிமிர்த்துவதற்காக அன்றைக்கு கொண்டு வந்து இறக்கப்பட்டவர் தான் அகத்தியர். இன்றைக்கும் உயர்ந்து நிற்கிற தெற்கை அமிழ்த்தி வடக்கை உயர்த்துவதற்காகத்தான் மீண்டும் அகத்தியரை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்படி கொண்டு வந்து அகத்தியரை கொண்டு வந்திருக்க போது அகத்தியர் எழுதியதாக 150 புத்தகங்களை கொண்டு வந்து காட்டுறானா. நாளை மறுநாள் ஒரு மிக முக்கியமான ஆய்வுரை ஒன்றை நம்முடைய ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் முன்னிறுத்துகிறார். அதாவது எப்படின்னா, இவனே எழுதி பேர் போட்டுக்கிறதுக்குன்னு சில பேர் வேணும் இல்லையா, அப்படி வந்து ஒரு அனாமதேயம் தான் வந்து அகத்தியருடைய பேர். எந்த காலத்தில் அகத்தியர் வாழ்ந்தார்னா, அவர் ஆதி காலத்திலிருந்து வாழ்ந்தார். ஆதி காலம்னா சிவபெருமான் காலத்திலிருந்து வாழ்ந்தார். சிவபெருமான் காலம்னா சங்கத்துடைய முதல் சங்கத்தை தோற்றுவித்தாரு, அந்த காலத்திலிருந்து அவர் தான் வந்து இருந்திருக்கிறாரு. தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பாலமாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் சித்தர்களுக்கு தலை சித்தராக இருந்தாரு. சித்தர் காலம் எப்ப, நீ சொல்ற சங்க காலம் எப்ப? மருத்துவ குறிப்பு எழுதியிருக்கிறார், இசையை எழுதியிருக்கிறார், ஜோதிடம். ஏன்னா அந்த நாடி ஜோதிட குரூப் எல்லாம் அகத்தியர் கம்பெனி தான் வச்சிருப்பாங்க. அவெல்லாம் வந்து அகஸ்திய நாடி ஜோதிட நிலையம்னு வச்சிருப்பாங்க. இவன் ஓலைச்சுவடி எப்போ வந்துச்சு, அகத்தியர் எப்ப, எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க எங்களுடைய நம்பிக்கை அடிப்படையிலானது. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்பது தமிழர்களுடைய தரவு சார்ந்த வரலாற்றை ஒழித்துவிட்டு, இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம், இரும்பின் காலம் இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியது, இந்தியாவுடைய வரலாறு தெற்கிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்பதை நிறுவக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான சான்றை தமிழ்நாடு அரசு முன்வைத்து எடுத்து காட்டுகிற சூழலில் செம்மொழி தமிழாய நிறுவனம் என்கிற மத்திய நிறுவனம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இல்ல அகஸ்தியர் காலம் என்று புதிதாக ஒன்றை கொண்டு வந்து இல்லாத ஒன்றை வரலாறாக காட்டுவதன் மூலம் தமிழர்களுடைய உண்மை வரலாற்றை ஒழிக்கலாம் என்று பார்க்கிறார்கள். அப்ப வெளியிலிருந்து பார்க்கிறவன் என்ன சொல்லுவாங்க, அகத்தியர் வந்து ரொம்ப பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர், என்னொன்னு அவன் எடுத்த உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவான். கதையை சொல்லிட்டு இருக்கிறான், தூக்கி போடு அப்படின்னு. தமிழில் இலக்கியங்களை மட்டும் வைத்துக்கொண்டு, சங்க இலக்கியங்களை மட்டும் வைத்துக்கொண்டு அதுதான் நமக்கு முதன்மையானது, அதுதான் மூத்தது என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்த சூழலில் அதை ஏற்காத அறிவியல் உலகம், ஏன்னா வெறும் இலக்கிய சான்று ஏற்க முடியாது, இலக்கிய சான்றுகள்ல முழுமையாக சரியான தகவல் இல்லை, கொஞ்சம் நம்மால் இறங்கியிருப்பான், எழுதியிருப்பான். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சிவபெருமான் முதல் சங்கத்துக்கு தலைமையில் இருந்தாருன்னு எழுதினதாகத்தான் நம்ம இன்னைக்கும் சங்ககால வரலாறு, சங்ககால இலக்கியங்களை பற்றி படிக்கிற போது இந்த சங்க வரலாறு என்கிற இந்த செய்தி ஏகப்பட்ட இடைச்செருகளோடு இருக்கிறது. நம்ம பல நேரங்களில் வந்து நமக்கு கீழே ஒரு பெரிய கண்டம் இருந்ததாக இன்றைக்கு நம்மை நம்ப வைக்க திரும்ப திரும்ப முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் அது ஒரு கருதுகோள், அது ஒரு ஹைப்போதீசிஸ். லெமூரியா கான்டினென்ட் என்று ஒன்று இருக்கக்கூடும், இந்த பக்கம் மடகாஸ்கர்ல இருந்து இந்த பக்கம் ஆஸ்திரேலியா வரைக்கும் கீழே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்க கூடும் என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைக்கு இருந்த அறிவியலை கொண்டு, அன்றைக்கு இருந்த அறிவியல் அறிஞர்கள் முன்வைத்த கருத்தை கொண்டு உருவான ஒரு கருதுகோள். அன்றைக்கு தான் அறிவியலுடைய பல்வேறு துறைகள் வளர்ந்து வருகின்றன. உயிரியல் சார்ந்த துறை வளர்ந்து வருகிறது, புவியியல் சார்ந்த துறை வளர்ந்து வருகிறது. இப்படியெல்லாம் இருக்கிற சூழலில் அந்த கருத்து ஒன்று உருவாகிறது. அது அந்த கருதுகோள் சரியா தவறா என்பதை அறிவியல் வாயிலாக நான் நிரூபிக்க போனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அதற்கு பின்னால் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது, நமக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் லேண்ட் உண்டு. தமிழ் இன்றைக்கு இருக்கிற எல்லை மட்டுமல்ல, நமக்கு அரபிக்கடல் பக்கமும் வங்காள விரிகுடா பக்கமும் இந்திய பெருங்கடலுடைய பக்கமும் சில 100 கிலோமீட்டர் அளவுகளுக்கு நமக்கு இடம் இருந்திருக்கிறது. அதை இன்றைக்கு சேட்டலைட் மேப்ல பார்க்கும்போது நம்மால் மிக எளிமையாக காட்ட முடிகிறது. கையில் அவங்க இருக்கிற மொபைல் போன் எடுத்து கூகுள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு போயிடும். அப்ப இன்னைக்கு நாம் லெமூரியா கான்டினென்ட் பேசினா உலகம் முழுக்க மித்ஸ் என்று சொல்லி, அதாவது புனைகதைகள் என்று வழங்கப்பட்டிருக்கிற தலைப்புகளின் கீழ் லெமூரியா கான்டினென்ட் பற்றி வச்சு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இன்னைக்கு லெமூரியா கான்டினென்ட் பேசணும்னா தமிழர்களுடைய வரலாற்றை மிக எளிதாக புறந்தள்ளி விடுவார்கள். இதை போலத்தான் இவர்கள் கொண்டு வந்து இப்போது அகத்தியரை உள்ளே திணிக்கிறார். அப்ப நமக்கு இருக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கூட என்ன நினைக்கிறான், இந்த மொழி திணிப்பை, இந்த மொழி பெருமையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருதினால் இல்லை, இது மொழி உரிமைக்கான போராட்டம் என்பதை நாம் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மதவெறிக்கு எதிரான குரல் முதலில் தொடங்கியதா, பண்பாட்டு படையெடுப்புக்கான எதிரான குரல் முதலில் தொடங்கியதா என்றால், இங்கே பண்பாட்டு படையெடுப்புக்கு எதிரான குரல் தான் நம்ம வேகமாக முதல்ல தொடங்கி இருக்கிறோம். ஏன்னா இங்கே மதமாக கன்சாலிடேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதற்கான முயற்சி பல நேரங்களில் மேற்கொள்ளும். இங்கே சைவராக வைணவர்களாக அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள்.
இவங்க கன்சாலிடேட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து இங்க இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு என்று 1920களில் தொடங்கிய காலத்திலிருந்து தந்தை பெரியார் 1926 இந்தி திணிப்பு இந்தியின் ரகசியம் என்று எழுதிய கட்டுரையில தொடங்கி பிறகு 38ல் அண்ணா பாடும்போது சொன்னாங்களே, அந்த பாடல் வந்து எம்ஜிஆர் காலத்தில் நடத்தப்பட்ட ஒரு இந்தி திணிப்புக்கு எதிராக எழுதப்பட்ட பாடல். அது அந்த இந்தி என்ற எருமை மாடு என்று வருகிறது, திராவிட சோலையில என்கிற அந்த பாடல் இருக்கிறது. அது 1980களில் நடந்த ஒரு இந்தி திணிப்பு முயற்சியின் போது எழுதப்பட்ட ஒரு பாடல். அதுதான் 1938, 48, 50, பிறகு 65 வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக அடி வாங்கி கொண்டிருந்தாலும் கூட சொரணை இல்லாம திரும்பி வந்து நிற்கிற அந்த இந்தி என்கிற எருமை மாட்டை பத்தி அந்த பாடல் பேசுது. அப்ப பண்பாட்டு திணிப்புக்கு எதிரான இந்த பிரச்சனை என்பது, இந்த குரல் என்பது தொடர்ச்சியாக நீண்ட நெடுங்காலமாக நாம் முன்னிறுத்தி வருகிற குரல். இன்னொரு புறத்தில் தமிழ் மண்ணில் இங்கே பின்னி பிணைந்திருக்கிற இந்த மக்களினுடைய இருப்பை, ஏன்னா ஆசிரியர் பலமுறை நமக்கு எடுத்து காட்டுவார். வடநாட்டில் இந்து சாய் முஸ்லீம் சாய் என்று இருந்த காலம் ஒன்று உண்டு. ரயில்வே நிலையங்கள் விற்கிற போது இந்து சாய் முஸ்லீம் சாய்ங்கிறான். அவன் கொடுக்கும்போது என்ன வாங்கி குடிக்கிறவன் எதை வாங்கி குடிக்கணும் அப்படின்னு. இன்றைக்கும் கூட ஒரு சாதாரண ஒரு நான்வெஜ் ஹோட்டல், அசைவ உணவு வெறுக்கிற ஒரு ஹோட்டல்ல உணவு கூடத்தில் பூந்து உட்கார்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சீனிவாசன் என்கிற ஒரு நபர் அங்க வீடியோ கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கடையினுடைய ஊழியரை அழைத்து இந்த உணவு ஹலால் செய்யப்பட்டிருக்கா என்று கேட்கிறார். ஏன்னா அப்படி கேட்டாதானே ஆமான்னு ஒரு பதில் சொல்லுவார். அதனால இந்த உணவு ஹலால் செய்யப்பட்டதா என்று கேட்கிறார். ஆமா அப்படின்னு உடனே, நீங்க முஸ்லீமா, இந்த கடை முஸ்லீமா, நான் முஸ்லீம் இல்லை, இந்த சாப்பிட வர இந்து, எப்படி நான் வந்து இதை சாப்பிட்றதுன்னு கேட்குறான். ஹலால்னா என்ன அவனுக்கு தெரியாது. ஹலால் செய்யப்பட்ட உணவுங்கிறது கடை விற்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனை. கறிக்கடை பாயை அவர் வந்து பாய் வெட்டும் போது அவரு ஒரு முறை பெரியார் தான் கேட்டார், சரி நீ மந்திர ஓதுங்கிறது இந்த ஆட்டுக்கு தெரியுமான்னு கேட்டார். ரைட்டு, வெற்றவர் வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அவனுக்கு ஹலால் முறைக்கு வேற ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இது வந்து எங்க போனா எங்க சரியா கூட்டணும் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முறை தான் ஹலால் முறை. அது சரியா தப்பா என்கிற விவாதத்துக்குள்ள நம்ம போல, அப்புறம் பேசுவோம், தனியாக விவாதிக்க வேண்டியது. ஆனால் பிரச்சனை என்ன, நீ ஹலால் செய்கிற உணவு என்று சொன்னால் அது இஸ்லாமியர்கள் கடையில இருந்து நீ வாங்கி வருகிற கறி, இஸ்லாமியர்களுக்காக நீ செய்கிற கூடுதலான ஒரு அறிவிப்பை நீ செய்கிற, அதை நான் ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்புவதற்கு, இந்த ஹலால் போடுவதை யோசிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு, ஒரு பிரச்சனையை கிளப்புவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். சின்ன சின்ன இடங்களிலே இருந்து இந்த மதவெறியை, மத சிந்தனையை மதத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்க வேண்டும் என்கிற உணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு வசிக்கிற வீடுகளிலே இருந்து, புதிதாக உருவாக்கப்படுகிற குடியிருப்புகளிலே இருந்து இந்த சிந்தனையை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருக்கு. இந்த சிந்தனை நம்ம ஆளுகிட்ட இல்லைன்னா இல்லை, இருக்கும். எல்லா இடங்களிலும் அந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அது வெளிப்படையாக வெளியில வராது. அது உள்ளூர சில பேருக்கு இருக்கும், பல பேர் கேட்க வைக்கப்பட்டு அப்படியே போயிடுவான். பெரும்பான்மையாக இருக்கிற இந்த நாட்டின் சமூகம் படிப்படியாக மேலேறி 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 ஜாதி வெறியை, மத வெறியை, ஜாதி உணர்வை, மத உணர்வை காட்டக்கூடாது என்கிற பக்குவ நிலைக்கு வந்து கொண்டிருக்கிற சூழல். இப்ப கடுமையான ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணு ஆற ஆரம்பிக்கும். ஆற ஆரம்பிக்கும் போது மேலோட்டமா ஒரு பக்கு ஒன்று வரும், அப்படியே தோல் காஞ்சு அப்படியே பக்காக உருவாக ஆரம்பிக்கும். அதை அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த புண்ணு படிப்படியா ஆறி ஒரு கட்டத்தில் அந்த மேலோட்டமாக இருந்த, மேலோட்டம்னு சொல்றோம்னா அந்த மேலோட்டமாக இருப்பதும் உதிர்ந்து காயம் ஆறி போகும். நீங்க இந்த பக்கம் பிச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப புண்ணாகி கொண்டே இருக்கும். இப்ப ரொம்ப தீவிரமா முற்போக்கு பேசக்கூடியவர்கள் நம்ம நாட்டில் என்ன பேசுகிறார்கள், அப்படி எல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் ஜாதி உணர்வு இல்லையா, தமிழ்நாட்டில் மதவெறி இல்லையா, அது இன்னும் மோசமா இருக்கா, ஜாதி பெயரை எடுத்து விட்டால் போதுமா, இங்க என்ன ஆழமா மோசமா இல்லைன்னா யாரும் சொல்லல. இங்கே ஜாதி வெறி இருக்கத்தான் செய்கிறது, ஜாதி பார்வை இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. நடைபெறுகிற திருமணங்களில் முதல் கேள்வி எந்த ஜாதி என்பதை கேட்பதாகத்தான் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனால் அந்த நிலைமை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமையிலிருந்து இன்றைக்கு மாறி இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. இந்த மத உணர்வு இவர்களால் தூண்டப்படுகிற போது ரணமாக கீறுவதற்கு அவர்கள் கீறிவிட்டால் புண்ணாக வரத்தா செய்யும். ஆனால் மேலே இருந்து நாம் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிற அந்த மருந்து, உள்ளே நாம் செலுத்தி கொண்டிருக்கிற அறிவு, இவை அந்த காயத்தை ஆர வைப்பதற்கான பணியை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் அதை
நம்ம அறிவாளிகள் வந்து இந்த பக்க கிள்ளி விட்டுட்டு உள்ள இருக்கிறத பாரு உள்ள இருக்க பாருங்கிறான். அவனுக்கு இதுதான் வேணும். ஏன்னா ஆறிடக்கூடாதுங்கிறக்கா அவன் பக்க கிள்ளி விட்டுட்டே இருக்கிறான். அப்ப இப்படி இங்கே இருக்கிற மத உணர்வை, ஜாதி உணர்வை தூண்டிவிட்டு அதை மத வெறியாக, ஜாதி வெறியாக மாற்ற வேண்டும் என்றவர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்படி ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடைபெறுகிறது. அது வந்து இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்கிற பிரச்சனையை தூண்ட பார்த்தார்கள். இதற்கு முன்னாடி சென்னிமலையில அந்த மலையை வந்து அவர்கள் கிறிஸ்துவ மலையாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று ஒரு பிரச்சனையை கிளப்பி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினார்கள். அங்க வந்த கூட்டத்தில் இருந்தவன் தான் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி திருப்பரங்குன்றத்துக்கு வந்தான். இவன் 2 பேரும் எங்க இருந்து வந்தாங்கன்னா ஒரு குரூப் கன்னியாகுமரியில இருந்து வந்துச்சு, இன்னொரு குரூப் கோயம்புத்தூர்ல இருந்து வந்துச்சு. ஏன்னா இந்த 2 இடங்களிலும் அவர்கள் மிக கடுமையாக பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரியில இருக்கிற அங்கே கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற ஒரு சூழலில் அங்கு ஹிந்து கன்சாலிடேஷன் என்பதை அவர்களால் இயல்பாக கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கையோடு விவேகானந்தா கேந்திரா அங்கே தொடங்கப்பட்டது. 1965ஆம் ஆண்டு அங்கே ஏக்நாத் மூலமாக தொடங்கப்பட்ட அந்த மதவெறியினுடைய நச்சு வெகு வேகமாக அந்த மாவட்டம் முழுக்க அடுத்தடுத்து பரவி மண்டைக்காடு கலவரம் பிடித்து அங்கே நிகழ்ந்த பல்வேறு ஜாதிக்கு எதிராக நிகழ்ந்த சூழல்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு எப்பவும் ஒரு ஜாதி என்று தன்னை கருதி கொண்டிருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்திலேயே வந்து இவங்க வந்து இந்த நாடார், அவங்க அந்த நாடார், இவங்க கிறிஸ்துவ நாடார், அவங்க இந்து நாடார் என்று பிரித்து அந்த மதவெறியை ரொம்ப கூர்மையாக அவர் வைத்துக் கொள்வதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பகுதி பகுதியாக பறித்து அவர்களுடைய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறத்துல வணிக காரணத்தின் அடிப்படையில் கோயம்புத்தூர்ல அவர்களால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்ட முடிந்தது. அதற்கு ஒரு கலவரத்தை நடத்தி காட்ட முடிந்தது. எங்கேயெல்லாம் RSS, இந்து முன்னணி, பாஜக, இந்து மக்கள் கட்சி என்று இவர்களுடைய எந்த அமைப்பு தொடங்கினாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை செய்யாமல், ஒரு கலவரத்தை தூண்டாமல் அவர்களால் அந்த மக்களிடையே உள்ளே புக முடியாது என்கிறார். ஏன்னா அந்த போலரைசேஷனை உருவாக்குறதுக்கு அவர்களுக்கு ஒரு வன்முறை தேவைப்படுகிறது, ஒரு பிரச்சனை தேவைப்படுகிறது. இந்த பிரச்சனையை எப்படியாவது உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்கான இந்த பொறியை கிளப்புவதற்கு தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஏராளமாக இப்படி நம்மால் பட்டியலிட முடியும். அவ்வளவு அயோக்கியத்தனமான காரணங்களை எல்லாம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். என் வீட்டில் வந்து பெட்ரோல் பாம்பு போட்டான் என்று எவன் சொன்னாலும் இப்ப போலீஸ் முதல்ல கைது செய்யறது சொன்னவனை தான். ஏன்னா அவன் வீட்டில் அவனே தான் பெட்ரோல் பாம்பு போடுறான். அவனே வந்து பெட்ரோல் பாம்பு போட்டு ஒரு 2 கண்ணாடியை உடைச்சுட்டு ஒரு காரை கொளுத்திவிட்டு இன்சூரன்ஸை வாங்கிட்டு தனக்கு ஒரு பாதுகாப்பை வாங்கிட்டு கூட கன்மேனோட ஒரு பாதுகாப்போட சுத்தி திரியலாம் என்று கருதி இவர்கள் வெடிகுண்டு வைக்க பார்த்திருக்கிறார்கள். தென்காசியில, சதுமுகையில, அதே போல நம்ம இதுல முத்துப்பேட்டையில பல RSS அலுவலகங்களிலே குண்டு தயாரித்து அந்த குண்டு வெடித்து ஏன் குண்டு தயாரித்தார்கள்? கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு எடுத்துக்காட்டுகள் நமக்கு இருக்கின்றன. தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தீவிரமாக முயற்சிக்கிறார்கள். 1980களிலிருந்து திராவிடர் கழகம் ஒரு மிக முக்கியமான குரலை தமிழகத்தில் வரை ஆசிரியர்கள் வழங்கினார்கள். நம்ம அப்பதான் இந்த RSS இன்னும் தீவிரமாக அழுத்தமாக எதிர்க்க தொடங்கிய காலகட்டம். எனவே இந்த சூழல்களை எல்லாம் புரிந்து கொண்டால் இன்றைக்கு ஆட்சியிலே கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் இருக்கிற சூழலில் எல்லா திக்குகளிலும் அவருடைய ஆட்களை நியமித்து உள்ளே வைத்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் வில்வம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வைரஸ் எல்லா இடங்களிலும் பொதிக்கப்பட்டிருக்கிறது, அதிகார மட்டங்களிலே பொதிக்கப்பட்டிருக்கிறது, கல்வி கூடங்களிலே பொதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நிதியில், தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலே இருந்து சம்பளம் வாங்குகிற தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களும் பதிவாளர்களும் இன்றைக்கு RSSின் எடுபடிகளாக மாறி பாரதிய ஜனதாவுக்காக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறையை தாண்டி ஆளுநருடைய கரம் அங்கே ஆட்சியை மிக ஆழமாக பதிந்திருக்கிறது, மிக கடுமையாக வேலை செய்கிறது. ஏன்னா அடுத்த போஸ்ட் தனக்கு எங்கேயாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வளவு நெருக்கடியான சூழலில் தான் இன்றைக்கு இந்த மொழி திணிப்பை மீண்டும் அவர்கள் உள்ளே கொண்டு வருகிறார்கள். மதவெறியை கொண்டு வந்து, ஜாதி வரியை உள்ளே கொண்டு வந்து மக்களை பிரிக்கலாம் என்று கருதுகிற RSSும் பாஜகவும் இன்றைக்கு மொழி திணிப்பை உள்ளே கொண்டு வந்து ஏதோ ஒரு வகையை மக்களை இணைக்கிறார்களே. பல்வேறு ஆங்கிள் அதை பார்க்கணும். இப்ப நீங்க மதவெறின்னு வந்தா கூட நம்மளால லைட்டா அப்படி பிரிவான், இல்ல அது என்னவா இருந்தாலுங்க அப்படின்னு ஏதாவது பேச ஆரம்பிப்பான். ஆனால் இந்த மொழி பிரச்சனை, பண்பாட்டு திணிப்பு தமிழர்களை இன்றைக்கு ஒன்றுபடுத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் மிகுந்த எச்சரிக்கையோடு இதையும் நோக்க வேண்டும். இதற்கு பின்னால் என்ன ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது அவருடைய வெறி. ஒரு பக்கத்துல வந்து இங்கே நம்ம என்றும் அடக்க முடியவில்லையே, ஆள முடியவில்லையே என்கிற வெறியினுடைய வெளிப்பாடு.
இன்னைக்கு பல பேர் அந்த வெளியினுடைய வெளிப்பாட்டுல கர்வத்துல ஈகோல தான் உளறி தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. எல்லா இடங்களையும் பேச விட்டோம்னால அழிஞ்சு போயிடுவாங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருடைய ஈகோ தான் காரணமா இருக்கு. அப்படி எல்லா இடங்களிலும் எல்லா மாநிலங்களும் ஏறத்தாழ NEP ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு இவங்க மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க, தேசிய கல்விக் கொள்கையை இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே என்கிற அந்த வேகத்தோடு தர்மேந்திர பிரதான் பேசியது ஒரு தீப்பொறியாக இன்றைக்கு கிளம்பி தமிழ்நாட்டினுடைய அனைத்து மட்டங்களிலேயும் தமிழர்களுடைய உணர்வலைகளை எழுப்பி இருக்கிறது. எனவே இந்த 2 பிரச்சனைகளையும் பார்க்கிற போது இது ரெண்டுமே ஒன்றுக்கொண்டு சளைத்ததல்ல. நாம் ஒன்றில் கவனம் வைத்தால் இன்னொன்று ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான். ஏன்னா அப்படிதான் பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இது ரெண்டும் இருக்கும்போது இன்னொரு பொருளாதார பிரச்சனையை கொண்டு வந்து திணிப்பான். உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன், GST நசுக்கிற போல இன்னொரு பொருளாதார பிரச்சனையை கொண்டு வந்து திணிப்பான். அடுத்து இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்து திணிப்பான். இன்னைக்கு ஏன்னா ஒரே சப்ஜெக்டை பேசிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த எல்லாரும் ஒன்றிணைந்து விடுவோம் என்கிற காரணத்தால் அடுத்து திரும்பி எழுந்து தமிழ்னு பேசணும்னு ஒன்றாயிட்டாங்களா, திரும்பி எப்படி தமிழ் திராவிடம் எப்படி பிரிக்கலாம். இன்னைக்கு அடுத்த டூல் எடுத்து போட்டிருக்கிறான் RN ரவி. ஒரு ஆரிய திராவிட ஆரியர்கள் என்று பெரியார் ஈவேரா தவறான பிம்பத்தை காட்டிவிட்டார். ஆசிரியர்கள் தான் ஆரியர்கள். ஏற்கனவே இவைய கொடுத்த விளக்கம் தான். பார்ப்பனர்கள் என்றால் இளைஞர்கள், சங்கி என்றால் நண்பன்கிட்ட ஒரு ஆள் அது தமிழ் சங்கி கொடுத்த மாதிரி அங்க இருக்க வந்திருக்கிற அந்த பீகார் சங்கி ஆரியர்கள் என்றால் ஆசிரியர்கள் என்று சொல்லுகிறது. பெரியார் தான் திரித்து சொல்லிவிட்டார் என்று சொல்லுகிறது. இங்கே சிந்து சமவெளி நாகரிகத்தை நீங்கள் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று எழுத வேண்டும் என்று சொல்லுகிறது. நான் அடித்து சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் விலை போகக்கூடியதாக இருக்கிற கேடுகட்ட அதிகாரிகள் சிலர், கேடுகட்ட கல்வியாளர்கள் சிலர் அப்படியும் எழுத தொடங்குவார்கள். எதிர்ப்பை மிக கூர்மைப்படுத்த வேண்டிய கட்டாயம் அவசியம் நமக்கு இருக்கிறது. எவனாலையும் மொழி திணிப்பை மட்டுமல்ல, பண்பாட்டு திணிப்பை, வரலாற்று திணிப்பை செய்துவிட முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு இந்த மாணவர்களை தயார்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. எனவே இந்த தலைப்பில் நாம் என்ன தீர்வை எடுக்கலாம் என்றால், ஆசிரியர் சொன்னார் வரிசையா ஐயா நீட்டு பிரச்சனை வருது, GST பிரச்சனை வருது, டிமானிட்டைசேஷன் வருது, இந்தி திணிப்பு வருது, ஒவ்வொன்றாக வருகிற போது இறுதி இலக்காக ஆசிரியர் சொன்னார் இவை அனைத்துக்கும் ஒரே தீர்வு பாஜக அரசை ஒழித்து கட்டுவதுதான் என்றார். நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்குன்னா, இங்கே மதவெறியாக இருந்தாலும் மொழி பண்பாட்டு திணிப்பாக இருந்தாலும் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் இவை அனைத்தும் ஒன்றுக்குள் கைக்குள்ள, அதனாலதான் இவங்களே தலைப்புக்குள்ள எந்த லிமிட் வரைக்கும் கோடு போடுறது, இதை தாண்டி இப்படி போறதா மாறதா, ஏன் அந்த ஒரு சின்ன மயக்கம் அங்கு ஏற்படுகிறது என்றால் தனியாக பிரித்து காட்ட முடியாத அளவிற்கு இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து கொண்டு வந்திருக்கிற சூழலில் அந்த 2 கைகளையும் ஒரு சேர வெட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அந்த குடுங்கரங்கள் 2 கரங்கள் மட்டுமல்ல, ஆக்டோபஸனுடைய 8 கரங்களை போல எல்லா திசைகளிலும் இருந்து நம்மை ஆழ்த்தி வீழ்த்த வருகிறது என்றால், இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த கரத்தை வீழ்த்துவதற்கு முன்னால் அந்த கரத்தை கொண்டிருக்கிற அந்த உடம்பை, ஆக்டோபஸை, RSS என்கிற ஆக்டோபஸை, பார்ப்பனியம் என்கிற ஆக்டோபஸை வீழ்த்துவதுதான் நம்முடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.